ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸியான சிம்பிளான மெத்தட் தான். ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். நல்லா பேன் சூடாகட்டும். பேன் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு எடுத்துக்கிறேன். கூடவே 2 வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. மசாலா நல்லா வதங்கட்டும். நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டே இருங்க. இப்போ மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளி நான் பொடியாக நறுக்காமல் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி எடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் பொடியாக கூட போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா கிரேவி நல்லா வர வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். இப்போ கிரேவி கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ காரம் உப்பெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மூடி வச்சிடலாம். மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, தேங்காய் குழம்பு திக்காக வேணும்னா தேங்காய் இல்லைன்னா முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை நான் இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். இல்லைனா நீங்கள் தேங்காய் அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். குழம்பு திக்காக வரணுன்றதுக்காக அது சேர்த்துறது. இந்த மாதிரி ஒரு முட்டை அடித்து ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. குழம்பு திக்காக இருக்கும். இப்போ கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். உடச்சி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். கலக்க வேண்டாம்.
இப்போ நல்லா கொதிச்சு நல்லா முட்டைலாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ அப்படியே வந்து ஒரு பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் வேக வைக்கலாம். இப்போ திருப்பி போட்டுட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த பக்கம் வேகட்டும். இப்போ நல்லா வெந்து குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் வேணும்னா கூட நீங்கள் 5 மினிட்ஸ் விட்டுக்கலாம். ஒரு சிம்மில் 5 மினிட்ஸ் வைங்க. வச்சுட்டு இப்போ கூடவே கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணி கலக்க வேண்டாம். லைட்டாக வந்து அப்படியே டிப் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம இறக்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.